இளைஞர்களுடைய எழுச்சிங்கிறத 2 விதமாக நீங்கள் பார்க்கலாம். ஒன்று, அதிமுக இன்றைக்கு 54 ஆண்டுகள் நிறைவு செய்த அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்கிற இந்த வேளையில் நான் பெருமையோடு சொல்லுவேன், இந்த இயக்கம் உருவானதே ஒரு பல்வேறு இளைஞர்களுடைய எழுச்சி போராட்டம் காரணமாக தான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த திமுகவிலிருந்து கருணாநிதி அவரால் நீக்கப்பட்ட பொழுது ஒரு 7 நாள் தமிழகம் எங்கும் போராட்டம், போர்க்களம். அண்ணா சொன்னாங்க, நாங்கள்லாம் பொதுக்கூட்டங்கள் நடத்துகிறோம், ஜெயிலில் இருந்தோம்னு சொன்னாங்க. அந்த எழுச்சி என்பது தன்னெழுச்சியாக வந்தது. எம்ஜிஆர் யாரையும் பார்த்து தூண்டி விடலை. எம்ஜிஆர் நான் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு விருப்பப்படலை, வருத்தத்தோடு இருந்தார். ஆனால் இந்த தலைமையை விட்டுவிடக்கூடாது, கருணாநிதி விழுந்து தமிழகத்தை மீட்க புரட்சித் தலைவர் தான் சிறந்தவர் என்பதை அன்றைய இளைஞர்களும் மாணவர்களும் உணர்ந்திருந்தார்கள். அவர்கள் செய்த அந்த போராட்டத்தின் வாயிலாகத்தான் 7 நாள் முடிவில் இந்த இயக்கமே உருவானது. அலங்காமுத்தூர் ராமலிங்கம் அவர்கள் அன்றைக்கு அறிவிக்கின்ற பொழுது அந்த 7 நாட்கள் முழுமையாக மாணவர்கள், இளைஞர்கள், வழக்கிற அத்தனை பேரும் 30 வயசு கீழே இருக்கவே நீங்கள் கட்சி ஆரம்பிச்சே ஆகணுங்கிறான். அப்போ எம்ஜிஆர் பார்த்தார், அந்த இளைஞர்களுடைய எழுச்சி கொடுத்த நம்பிக்கையில் தான் அதிமுகவை அறிவிக்கிறார். அப்போ உருவாவதிலே இளைஞர்களுடைய எழுச்சி இருந்தது. அதே போல் இந்த இயக்கம் உருவாகி ஆட்சிக்கு வந்த பிறகும் பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர்களுடைய எழுச்சிக்காக உழைத்தது. அதுதான் அதில் சுவாரஸ்யமானது. இளைஞர் எழுச்சின்னு ஒரு வரியில் கொடுத்தாங்க. நான் கூட யோசித்தேன், எதுக்கு இளைஞர் எழுச்சி? அப்புறம் நான் உட்காந்து யோசிச்சப்போ தான் தெரிஞ்சது, இந்த இயக்கம் உருவானதும் அவர்கள் எழுச்சினால்தான். இந்த இயக்கம் உருவான பிறகும் அவர்களுக்கு எழுச்சியை தந்தது என்பதைத்தான் இங்கே பேசணும் அப்படின்னு சொன்னேன். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கு சைதை துரைசாமி அவர்கள் நீங்கள் மறந்துருக்க மாட்டேன், எம்ஜிஆருடைய ஒரு தீவிர பக்தராகவே இன்றைக்கு விளங்கி வருகிறவர் அவர். இன்றைக்கு அவர்களெல்லாம் இந்த இயக்கம் உருவாவதற்கு எவ்வளோ அடித்தரம்னா, அதே போல் உருவான பிறகு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இந்த இயக்கம் இளைஞர்களுக்கு தரும். ஏன்னா அரசியல் அப்படிங்கிறது என்ன? 2 விஷயம். அரசியலில் ஒரு பெரிய இடத்துக்கு வரணும் அப்படின்னா அந்த இயக்கம் அவர்களை கைதூக்கி விடணும், அவர்களை கையில் எடுக்கணும். இன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த அளவுக்கு இளைஞர்கள் மீது நம்பிக்கை வைத்திருந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா, 1972 கட்சி ஆரம்பிக்கிறார். அந்த கட்சி கருணாநிதிக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி. அந்த கட்சியில் இன்றைக்கி யார் எதிர்த்து? கருணாநிதி எதிர்த்து. அப்போ கருணாநிதி அவர்கள் இருக்கிற தொகுதி சைதாப்பேட்டை, அந்த சைதாப்பேட்டையினுடைய தொகுதி பொறுப்பாளராக, அன்னைக்கெல்லாம் எம்ஜிஆர் காலத்தில் தொகுதி அமைப்பாளர், அதுதான் ரொம்ப முக்கியமான போஸ்ட். இப்போ நம்ம இதில் தொகுதி செயலாளர்னு அம்மா இருந்தப்போ இருந்தது இல்லையா, அந்த மாதிரி தொகுதி அமைப்பாளர். அந்த தொகுதி அமைப்பாளராக கருணாநிதியினுடைய தொகுதிக்கு எதிராக அங்கே செயல்படுறதுக்கு யாரை போடுறாருன்னா, ஒரு 21 வயது இளைஞனை தேர்ந்தெடுக்கிறார். 21 வயது இளைஞன் கட்சி தொடங்கி கருணாநிதி அன்றைய முதலமைச்சராக இருக்கிறவருக்கு எதிராக தொடங்குகிற கட்சிக்கு தொகுதி அமைப்பாளர் 21 வயது இளைஞன். பேர் என்ன? சைதை துரைசாமி. அவரே கூட்டிகிட்டு வர சொல்கிறார், போய் ஜேபிஆர் அவர்களை விட்டு இந்த தம்பி நல்லா ஆக்டிவாக இருந்தால் அவனை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த பொறுப்பை கொடுக்குறார். பின்னாளிலே ஆட்சி பொறுப்புக்கு வருகின்ற பொழுது அந்த இளைஞனை மறந்து விடவில்லை. அதே இளைஞனுக்கு சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுகிற வாய்ப்பை கொடுக்கிறார். அந்த முதல் 1977 ஆட்சி அமைக்கின்ற பொழுது அன்றைக்கு உழைத்த அந்த இளைஞன் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இதை நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், உழைக்கிற இளைஞர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே அங்கீகாரம் கிடைக்கிறது என்ற விஷயம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அந்த ஜனநாயகம் இருக்கணும்ல. இன்றைக்கி கருணாநிதி குடும்பத்தில் அண்ணா அவர்கள் சொன்னாங்க, கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி வரைக்கும் இப்போ செட் பண்ணி வச்சுட்டாங்க, வேறு யாரும் வர முடியாது அப்படிங்கிறது. ஆனால் அதிமுகவில் அப்படி இல்லை. உழைக்கிற இளைஞர்களுக்கு வாய்ப்பு. இது எம்ஜிஆர் காலத்தில் மட்டும் இல்லை. இப்போ என்னுடைய தந்தையார் அவர்கள் ஒரு சாதாரண வெள்ளம்பட்டிங்கிற கிராமத்தில் பிறந்தவர், விவசாய குடும்பத்தில் பிறந்தவர், வழக்கறிஞர். 1980 அவர் போட்டியிடுகிற பொழுது திண்டுக்கல்லை தாண்டி யாரும் அவருக்கு தெரிஞ்சதில்லை. அங்கே கட்சி பணிகள் செய்தார் என்பது, நல்ல படித்த இளைஞர் என்பதற்காக அவருக்கு ஒரு வாய்ப்பு தேடி வருது சட்டமன்ற உறுப்பினராக. 84 அதே பணிகளை தீவிரப்படுத்துகிறார், துணை சபாநாயகர் அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறது. அதுதான் இந்த இயக்கத்தினுடைய மிக முக்கியமான விஷயம். அதே மாதிரி தான் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். இன்றைக்கி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் வழியில் இளைஞர்களுக்கான இந்த வாய்ப்பை நாம் அரசியலிலே கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சராசரியாக எவ்வளோ ஓட்டர்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யங்ஸ்டர்ஸ் நீங்கள் தமிழ்நாட்டில் 1.5 கோடி யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க ஓட்டர்ஸ். இப்போ அதிமுக இளைஞர்களுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு சொன்னால், நாளைக்கு ஆட்சிக்கு வருகின்ற பொழுது நம்முடைய ஐயா பழக்கரப்பை அவர்கள் சொல்வது போல் எப்படி சுரண்டுவது, ஒரே வருஷத்தில் எப்படி 30,000 கோடி சுரண்டி எங்கே முதலீடு செய்வது என்று குழம்புவதற்காக இல்லை. ஆட்சி அதிகாரத்தில் வருகின்ற பொழுது பெண்கள், ஏழை எளிய மக்கள், வணிகர்கள், இப்படி எல்லா தரப்புக்கும் செய்கிற மாதிரி இளைஞர்களுடைய எண்ணம் என்ன, இளைஞர்களுக்கு என்ன தேவை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இளைஞர் பிரதிநிதிகள் இருக்க வேண்டும் என்று அன்றைக்கு அதிமுகவுக்கு அத்தனை தலைவர்களும் என்றார். இன்றைக்கி எப்படி சைதை துரைசாமி அவர்கள் உதாரணமாக இன்றைக்கி எம்ஜிஆருக்கு சொல்கிறோமோ, இன்றைக்கு நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்களை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். 1987 அவருக்கு சட்டமன்ற உறுப்பினராக சாதாரண சிலுவங்காலயத்து கிராமத்தில் பிறந்து கிளைச் செயலாளராக தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கி விசுவாசமாக இந்த இயக்கத்திற்கு உழைத்த அண்ணன் எடப்பாடியார் அவர்களை அன்றைக்கு அம்மா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பது வயது 34.
இன்றைக்கு அன்றைக்கு தேர்ந்தெடுத்த அந்த இளைஞர் தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு காப்பாற்றி இருக்கிற 2 கோடி தொண்டர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்ற நம்பிக்கை விதையை மக்கள் மனசிலே விதைத்த பெருமை அண்ணன் எடப்பாடியாருக்கு. ஐயா சொன்னாங்களே 4 வருஷத்துல 2 வருஷம் கொரோனா, 2 வருஷம் அதுல இருந்து எப்படி மீள்றதுங்கிறதுல போயிருச்சு. ஆனால் அந்த 4 ஆண்டிலும் தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்கிறார். இப்போ இன்னைக்கு நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்னு பார்த்தோன்னா ஐயா அவர்கள் சொன்னாங்க, ரொம்ப சின்ன வயசா இருக்கே அப்படின்னா. அதாங்க அதிமுக, ஒண்ணுமே இல்லை, அதுதான் அதிமுக. புரட்சி தலைவி அம்மா அவர் 2016 இந்த பரமசிவங்கிறவ ஏதோ ஒரு மூலையில மருத்துவ அணியினுடைய துணை செயலாளர், திண்டுக்கல் மாவட்ட மருத்துவ அணியினுடைய துணை செயலாளர். என்ன பண்ணியிருக்கார் அவர்? ஒரு 1000 கணக்கில் மருத்துவ முகாம் நடத்துவாருங்க. கடலூர் அங்கே வெள்ளம் வந்துச்சுங்க, இப்போ கஜா புயல் வந்துச்சுங்க, அவர் அங்கேருந்து மருந்து எடுத்துகிட்டு போய் அவங்க மருத்துவமனை சார்பாக உதவி செஞ்சாருங்க. அனைத்து கட்சி கூட்டங்களும் கலந்து கொள்வாருங்க, போராட்டங்களில் கலந்து கொள்வாருங்க. நல்ல ரெக்கார்டு இருக்குங்க, உடனே கூப்பிடுங்க. பூங்குன்றம் அவர்கள் அழைக்கிறார்கள். 2016 கொடைக்கானலிருந்து இறங்கிட்டு இருக்கேன், பூங்குன்றம் ஐயா அழைக்கிறார். புரட்சி தலைவர் அம்மா அவர் நாளை காலை உங்களுக்கு அப்பாயின்மெண்ட், உடனடியாக வர வேண்டும். நாங்கள் சீட்டை கட்டிட்டு எப்படி இருந்தாலும் கிடைக்குமோ கிடைக்காதோ நாங்கள் போயிட்டோம். மலைக்கு ஒரு சின்ன வேலையாக ஜிஹெச்சில், கொடைக்கானல் ஜிஹெச்சில் ஒரு போஸ்ட்மார்ட்டம், அதுக்காக அங்கே போயிட்டோம். ஆனால் அந்த அழைப்பு வருகின்ற பொழுது புரட்சி தலைவர் அம்மாவை அடுத்த நாள் சந்திக்கிறோம். யாருக்கும் கிடைத்தராத வாய்ப்பு, வெற்றி பெறுவீர்கள் நிச்சயமாக, ஆனால் மக்கள் பணியிலே தொய்வில்லாது செய்ய வேண்டும். ஒரு இளைஞருக்கு வாய்ப்பு கிடைத்தால் என்ன நடக்கும் என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். அதற்காகத்தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். படித்தவர் மட்டுமல்ல, நீங்கள் டாக்டர், மக்கள் வைத்தியத்தை அவருடைய வியாதியை போக்குறீர்கள். அதே போல் இந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆனவர் அவருடைய குறைகளையும் போக்க வேண்டும் என்று சொன்னார்கள். 1 வருஷத்தில் அம்மா இறந்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமல்லாமல் அம்மா வழியிலே வந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மாநிலத்தினுடைய இளைஞர் இளம்பெண் பாசறையினுடைய செயலாளராக கொரோனாவில் நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், மதுரை அப்பல்லோவில். அப்போ அறிவிப்பு வருது, சட்டமன்றத்திலே செயல்பாடுகளை பார்க்கிறார், தொகுதியில் எப்படி செயல்படுறாங்கன்னு பார்க்குறாங்க. அப்போ அந்த வாய்ப்பை அன்றைக்கு ஏற்படுத்தி தருகிறார்கள். இந்த இயக்கத்திற்காக உண்மையாக உழைப்பவர்கள், விசுவாசமாக உழைப்பவர்களுக்கு என்றைக்குமே உயர்வு இருக்கிறது என்பதற்கு உதாரணமாக எங்களை எல்லாம் விட்டு சென்றிருக்கிறார். ஒன்றும் வேண்டாம், இன்றைக்கி நம்முடைய பேராசிரியர் அவர்கள் அண்ணன் எடப்பாடியார் தலைமை ஏற்று இந்த இயக்கத்திற்கு வந்தார். குறைந்த காலம்தான், ஆனால் அவருடைய அழுத்தமான உணர்வுபூர்வமான கருத்துக்களை இன்றைக்கு பொதுவெளியிலே பதிவிடுகிறார்கள். முழுமையாக தன்னை இந்த இயக்கத்திற்காக அர்ப்பணித்து இன்றைக்கு ஊடகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அதிமுகவினுடைய நிலைப்பாட்டை புரிந்து கொள்வதற்கு உதவியாக அவர் பணியாற்றினுடைய விளைவு ஒவ்வொரு அதிமுக தொண்டனுடைய செயலையும் உணர்வையும் வெளிச்சம் போட்டு காட்டுகிற நம்முடைய உணர்வாக இருக்கிற நமது அம்மா நாளிதழினுடைய ஆசிரியராக ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார் சொன்னால் எவ்வளவு நம்பிக்கை அவர் மீது வைத்திருப்பார். பணி செய்த காலம் குறைவு, ஆனால் அந்த உணர்வுக்கு மதிப்பளிக்கிற தலைவராக அண்ணன் எடப்பாடியார் இருக்கிறார். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், எழுச்சியோடு இங்கே இளைஞர்கள் வருகிறார்கள். அதற்கு காரணம் இந்த இயக்கத்திலே பெரியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இடையே எந்த போட்டியும் இல்லாமல் ஒரு ஜனநாயகம் இருக்குது. யார் உழைச்சாலும் நாங்கள் மேலே தூக்குவோம், எல்லாருக்கும் நாங்கள் வாய்ப்பு கொடுப்போம். ராஜலட்சுமின்னு சொல்லி பாசறை, என்னுடைய பாசறை மாதிரி சங்கரன் கோயிலில் ஒரு வார்டினுடைய பாசறை துணைத் தலைவர் ராஜலட்சுமி அவர்கள், பாசறையினுடைய துணைத் தலைவர். சங்கரங்கோயிலில் வார்டுன்னா அதுக்கும் கீழே. அந்த அம்மா 8 வருஷம் பாசறை இதனுடைய செயலாளராக இருக்காங்க. புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் போடுறாங்க 8 ஆண்டுகளுக்கு முன்பு. 2016 அதே ராஜலட்சுமி என்ற சகோதரி, ஆதி திராவிடர் வகுப்பை சார்ந்த சகோதரி, அம்மாவினுடைய கேபினெட்டில் மினிஸ்டர். நீங்கள் இமேஜின் பண்ணி பார்க்க முடியுதுங்களா? 8 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சாதாரண ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில், ஆதி திராவிடர் சமுதாயத்தில் பிறந்து கடினமாக உழைத்து இன்றைக்கு அரசியல் செய்கிற அந்த சகோதரிக்கு ஒரு அங்கீகாரம் இன்றைக்கு அம்மாவுடைய ஆட்சியில் கிடைக்குன்னு சொன்னால் அதுதான் ஒரு ஜனநாயகம். அப்போ அந்த வாய்ப்பு நமக்கு நிச்சயமாக இந்த இயக்கத்திலே கிடைக்கிறது என்ற விஷயம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.